பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தின்படி பேச அவரை அனுமதிப்போம். தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கும் அதை உணர்ந்து கொள்வதற்கும் நான் பரிந்துரைக்க விரும்பும் ஒரு வழி, நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்க அவர் செலுத்திய விலையை மதிப்பிட முயற்சி செய்வதே ஆகும். ஏனென்றால் தேவன் கொடுக்க விருப்பமாக இருந்த விலையை நீங்கள் பார்க்கும்போது அவருடைய அன்பின் அளவை குறித்து சிறிதளவு கருத்தை உங்களுக்கு தருகிறது. தேவன் வைத்திருக்கிற அன்பையும் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்க அவர் செலுத்திய அன்பின் விலையையும் சித்தரிக்கும் விதமாக இந்த 2 உவமைகளை பயன்படுத்த போகிறேன். இப்போது இன்று இரவில் விலைக்கு வாங்கின ஒரு மனிதராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறோம் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீட்கப்படுதல் என்ற வார்த்தைக்கு திரும்ப வாங்குதல் என்ற அர்த்தத்தை நீங்கள் அறிவீர்கள். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இதன் பின்புலத்தை சற்று நிரம்ப முயற்சிப்போம். எத்தனை நூற்றாண்டுகளாக அந்த நிலத்திலே அந்த பொக்கிஷம் இருப்பது யாருக்கு தெரியும்? பின்னர் ஒரு நாள் ஓமையில் வரும். இந்த மனிதர் நிலத்தின் வழியாக நடந்து கொண்டிருந்த போது ஏதோ ஒன்றின் மேல் தடுக்கி தன் கால் விரலை மோதிக்கொண்டார். முதலில் அது அந்த நிலத்தில் சிதறி கிடக்கும் எண்ணற்ற பாறைகளில் ஒன்றாக இருக்கும் என நினைத்தார். ஆனால் அவர் கீழே பார்த்தபோது அது மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடந்த ஒரு பெட்டியின் முனையாக கண்டார். அதனால் ஆர்வத்தால் தூண்டப்பட்டு அங்கே என்ன இருக்கிறது என்று பார்க்க அந்த நிலத்தின் கீழே இறங்கத் தொடங்கினார். மேலும் அந்த மூடியின் ஓரத்தை திறந்தபோது ஆச்சரியமான செல்வத்தை கண்டார். பொன், வெள்ளி, ஆபரணங்கள் அது அங்கே அந்த நிலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை புரிந்து கொண்டார். சரி, அந்த செல்வத்தின் சட்டப்பூர்வமான உரிமையை அவர் பெற விரும்பினால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்து கொண்டார். அது என்ன? அவர் அந்த நிலத்தை வாங்க வேண்டும். பாருங்கள், அவர் அந்த நிலத்தை சொந்தமாக்கியவுடன் அந்த பொக்கிஷமும் அவருக்கு சொந்தமாகிவிடும் இல்லையா? சரி, அவர் அந்த நிலத்தின் விலையை பற்றி விசாரித்தார். அவர் ஏன் அந்த நிலத்தை வாங்க விரும்புகிறார் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். ஏனென்றால் அது ஒருபோதும் விளைச்சல் நிலமாக இருந்ததில்லை. அது முக்கியமாக முற்களையோ உண்டாக்கியது. அந்த நிலத்துக்கு சொந்தக்காரரோ ஒரு பயங்கரமான விலையை கேட்டு அதிலிருந்து குறைக்கவே இல்லை. அதனால் இந்த மனிதருக்கு பொக்கிஷம் வேண்டும் என்பதால் சரி, அதற்கான விலையை கொடுக்கிறேன் என்றார். அவர் அதை செயல்படுத்திய போது தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் விற்க வேண்டியதாக இருந்தது. அந்த காட்சியை என்னால் கற்பனை செய்ய முடிகிறது. அவர் தன் வீட்டிற்கு சென்று மனைவியிடம் சொல்கிறார், அன்பே, நாம் அந்த நிலத்தை வாங்கப் போகிறோம். அந்த நிலமா? உங்களுக்கு எதற்காக அந்த நிலம் வேண்டும்? அதில் ஒன்றும் விளைந்ததில்லை. ஓ, எனக்கு அந்த நிலம்தான் வேண்டும். சரி, நீங்கள் எவ்வளவு பணம் கொடுக்க போகிறீர்கள்? அவர் ஒரு தொகையை சொன்னார். சரி, நீங்கள் எங்கே இருந்து அந்த பணத்தை பெறப்போகிறீர்கள்? நம்மிடத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் விற்கப் போகிறோம். வீட்டை விற்கப் போகிறோம், மரச்சாமான்களை விற்கப் போகிறோம், பண்ணையை விற்கப் போகிறோம், நம்முடைய கருவிகளை விற்கப் போகிறோம், நம்முடைய பிராணிகளை விற்கப் போகிறோம், நம்முடைய கூடுதலான ஆடைகளை விற்கப் போகிறோம். நீங்கள் முட்டாள்தனமாக இருக்கிறீர்கள். எதற்காக இப்படி செய்கிறீர்கள்? பொறுமையாக இரு, உனக்கு புரியும். அதனால் அவர் தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் விற்று நிலத்தை வாங்க தேவையான பணத்தை மட்டும் வைத்திருந்தார். அந்த நிலத்தை வாங்கி அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள முழுமையான அனைத்து சட்டப்பூர்வமான பத்திரங்களையும் பெற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய மனைவியிடத்தில், இப்போது வா, நான் ஏன் அந்த நிலத்தை வாங்கினேன் என்று காட்டுகிறேன் என்றார். அவர் அதை தோண்ட ஆரம்பித்தார். அந்த பெட்டியிடத்தில் வந்து மூடியை திறந்தார். அந்த பெட்டியில் இருந்த ஆச்சரியமான பொக்கிஷங்களை பார்த்தவுடன் அதிர்ந்து போனாள். இந்த உலகத்தில் மறைந்திருக்கும் தேவனால் முன்னறிந்த மனிதர்கள்தான் நிலத்தில் உள்ள பொக்கிஷம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1க்கு மேற்பட்ட முறை சொல்கிறது, நிலம், உலகம். இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்காகவும் மரித்தார்.
ஆனால் அவர் அந்த உலகத்தை விரும்பவில்லை. அவர் எதை விரும்பினார்? உலகத்தில் உள்ள பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் என்ன? அது தேவனுடைய மக்கள். ஆனால் அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்கு அந்த நிலத்தை வாங்க வேண்டியிருந்தது. நிலத்தை வாங்க அவர் எல்லாவற்றையும் இழந்தார். அது அவரிடமிருந்த எல்லாவற்றையும் இழக்க செய்தது. அவர் ஒன்றுமில்லாமல் மரித்தார். அவர் கடனாக வாங்கப்பட்ட அடக்க அங்கியிலும் கடனாக வாங்கப்பட்ட கல்லறையிலும் அடக்கம் செய்யப்பட்டார். மேலும் அவர் கல்லறைக்கு செல்லும் வழியில் அவர் தன்னுடைய இரத்தத்தின் கடைசி துளியையும் சிந்தினார். அதற்காக அவர் அனைத்தையும் இழந்தார். அது முட்டாள்தனமாக தோன்றினது. இவ்வளவு விலை கொடுக்க அவர் நம்மிடத்தில் எதை கண்டார்?